ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அரிசி உளுந்து அரைக்காமல் 2 பொருளை வச்சு நம்ம சூப்பரான சுவையான பஞ்சு போன்ற பன் தோசை தான் செய்ய போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் கூடயும் போதும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். வறுத்தது வறுக்காது இது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே நான் இதுக்கு 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்காம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு நமக்கு 10-15 மினிட் தான் ஆகும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அடுத்தது நான் இதையே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் இதையே 2 டைமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன் அளவு. இதை முதல்லையே நீங்கள் அரைச்சிக்கிறனால அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நம்ம அதுக்கப்புறமா கூட இந்த அரிசி மாவு சேர்க்கறதுக்காக தான் நான் செகண்ட் டைம் அரிசி மாவு சேர்க்குறேன். தேவைப்படுறவங்க முதல்லையே கூட அரிசி மாவு சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இப்போ இதையே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதையே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாவில் கலந்து விடுறதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு, இது நல்லா வறுத்து போடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் ஆயிலில் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வெந்து வரும். அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கலர் மாறி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். இந்த இலையை ஒன்றும் ரொம்ப குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூட்லேயே இலை நல்லா சுருங்கி வந்துடும். இந்த அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ நாம் முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவில் நம்ம ஆற வச்சு எடுத்த இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது நான் இன்னும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கல. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது சேர்த்திங்கன்னா தோசை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதைய நல்லா கலந்து விடுங்க.
தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மாவு ஊறினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதையே மாற்றி வச்சுக்கலாம். நம்ம என்னதான் நைஸாக அரைச்சிருந்தாலும் ரவை கொஞ்சம் ஊறணும். அதுக்காக நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து ஊற வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. 2 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது மாதிரி புளி உள்ள ஒரு பனியார சட்டியோ அல்லது இது மாதிரி ஒரு புளி உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு மாவை ஊற்றுங்க. இப்போ இது 2 பக்கம் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டு இப்போ வேக வைக்கணும். அதுக்காக கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது 2 பக்கமும் நல்லா செவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக சிம்மில் வச்சு வேக வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.